எவ்வளவு திமிரடி உனக்கு? நாங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்து பாட்டு பேசிக்கிட்டு இருந்தா நீ என்ன பார்த்து என்ன கேள்வி நீ கேட்ட? பரிமளா பாட்டி பதில தெரிஞ்சுக்கலாம்னு தானே கேள்வியே கேட்டேன். எப்படி கேப்ப? அதுவும் என்ன பார்த்து ஏன்டி அப்படி கேட்ட? பரிமளா அந்த 4 முடிய விட்டுறாத. 4 முடிய அக்கா இனிங்க எடுத்துருவோம். ஆகா கிளவிகள்லாம் சேர்ந்து ஒண்ணு கூடிட்டாவல. இன்னைக்கு ஏன் கெதி அதோ கெதிதான் போலுக்க. எப்படி கேட்ட? என்ன பார்த்த அந்த கேள்வி? யாதாடி இந்த கேள்விமார்கள்லாம் சேர்ந்து வாழ வேண்டிய வயசு புள்ள என்னைய எப்படி அடிச்சு நொத்துதாவல. யாதாடி பொண்ணுதாய் பாட்டி நீங்களும் என்ன பண்ண அடிக்கிய? உன்னையெல்லாம் அடிச்சு கொல்லணும்டி. என்ன சொன்ன? வாழ வேண்டிய வயசுல இந்த கேள்விமார்கள்லாம் போட்டு என்ன போட்டு அடிக்காவன்னா சொல்லுங்க. வாழ வேண்டிய வயசுல மட்டும் உனக்கு தெரியுது. ஆனா எங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுதாடி? திமிர் எடுத்தவளா. இன்னைக்கு பரிமளத்தை பார்த்து அந்த கேள்வி கேட்டா நாளைக்கு எங்களை பார்த்து அந்த கேள்வி தானடி கேப்ப நீ. ஐயா ஒத்த கேள்விக்கு பதில் தெரியணும்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்ட. அதுக்கு நீ இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன கும்மி எடுக்காவல. காலையிலேயே உன் மாமியா என்கிட்ட வந்து உன்னை பத்தி குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு கிடந்தா. நானும் பாவம் கீதா அவளை போட்டு ஏசாதான்னு உன் மாமியா கிட்ட புத்திமதி சொல்லி அனுப்புனேன். ஆனா நீ பார்வதி பாட்டியா எங்க மாமியார் கிட்ட எனக்கு நல்லாதான் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிய. அப்புறம் என்னது இப்படி என்ன தூக்கி போட்டு மிதிக்கிய? வாயை மூடிடி. வாயை திறந்தா வாயை பேத்துருவோம் பாத்துக்க. ஆஹா இங்க என்ன தம்மு தும்முன்னு யாரையோ அடிக்க மாதிரி சவுண்ட் கேக்கு. ஐயோ என் மாமியாரு பார்வதி பாட்டி பரிமளா பாட்டி 3 பேரும் சேர்ந்தால யாரையோ போட்டு அடிச்சு வெளுக்காவோ. யாரை போட்டு இப்படி அடிச்சு வெளுத்து வாங்குதாவோன்னு தெரியலையே. இதை அடிக்காதீங்க. மருமகளே உன்னை யார் இந்த பக்கம் வர சொன்னது? வீட்டுக்கு போ. இது என்னது? எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிய? இங்க பாரு மரகதா, இது எங்க பிரச்சனை. நாங்க 3 பேருமே தீர்த்துக்கிடுவோம். இதுல நீ தலையிடணும்னு அவசியம் இல்ல. வீட்டுக்கு போ முதல்ல. இது யாரை போட்டு அடிக்கலாம்னு சொல்லுங்களா? அடி வாங்குறது யாருன்னு உனக்கு தெரியணுமா? நம்ம தெரு ஹீரோயினி இருக்கல்ல, ஹீரோயினி. என்னது சொல்லுதியா? ஹீரோயினியா? ஆமா மரகதா, நம்ம தெருவிலேயே சரியான நடிப்புக்காரி இருக்கல்ல, அதத்தான் ஹீரோயினின்னு உன் மாமியாக்காரி சொல்லுதா. வனஜாக்கு மருமவ அதான் 4 முடி கீதா அவளதான் போட்டு நாங்க 3 பேரும் பின்னி எடுத்துட்டு கிடக்கோம். அட ஆமா கீதா. இப்படி 3 பேருமாச்சு அந்த இவ்வளவு நடு தெருவுல போட்டு இப்படி அடி அடிச்சு வெளுத்துட்டு இருக்கல. பாவம் செத்து போயிட போறா. சாவட்டும். அப்படியே செத்தாதான் எல்லாத்துக்கும் விமோசனம் கிடைக்கும். என்ன மரகதா நீ கேட்ட கேள்விக்கு பரிமளம் சரியா பதில் சொன்னாலா? கிளம்புங்க இருந்து. இந்த 4 முடிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் தே. ஏதாவது உங்ககிட்ட வம்பு எடுத்திருப்பா. அதுக்குதான் நீங்க போட்டு இப்படி அடிக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடைசியில செத்துக்கிட்டு போய் 3 பேருமாச்சு அந்த ஜெயிலுக்கு போயிடாதே தே. அப்படியே நாங்க 3 பேரும் இவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனா கூட சந்தோஷமா தான் மரகதம் போவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. வீட்டை பார்த்து போ. திமிரு பிடிச்சவள இனிமேல்லாம் உன்னை தேர்வுல வச்சு பார்க்க மாட்டோம் டி. ஐயோ சொல்ல கேட்க மாட்டேக்காவல. 3 பேரும் சேர்ந்துல 4 முடிய போட்டு அடிச்சு வெளுக்காவோ. ஏதாவது ஒண்ணு இடக்கு மடக்க ஆயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? சின்ன பண்ணே ஐயோ இவள வர ஆளை காணலையே. சின்ன பண்ணே போற போக்க பார்த்தா 3 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிரோம் போலுக்க. சின்ன பண்ணே ஏக்கா பைப்ல தண்ணி எடுக்க வரலையா? கூட்டமே இல்லக்கா. மத்தியான நேரம் பத்தியலா பைப் அப்படியே வெறிச்சோடியே கிடக்கு. நான் போய் ஒரு 5-6 கூட தண்ணி பிடிக்கலாம்னு இருக்கேன்க்கா. நீங்களும் போய் குடத்தை எடுத்துட்டு வாங்க. சின்ன பண்ணி தண்ணி பிடிச்சிடலாம். ஆனா தலையெழுத்தே மாறிரும் போல பயமா இருக்கு பாத்துக்க. என்னக்கா சொல்லுதியா? தலையெழுத்தே மாறிரும்னு பயமா இருக்கா? ஆமா சின்ன பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல சம்பவம் உங்க வீட்ல நடந்துச்சு. இப்ப பார்த்தா என்னக்கா சொல்லுதியா? தலையெழுத்து மாற போகுதா? ஒருவேளை சீர்சிறுத்தி பத்தலன்னு என் சம்மந்திகாரி போனது வேகத்துல திரும்பி வண்டியோட வராளோ? இல்ல சின்ன பண்ணி மேனகால ஒண்ணு திரும்பி வரல. அங்க தெருவுல ஒரே அடிபிடி சண்டையா இருக்கு பாத்துக்க. இக்கா அடிபிடி சண்டையா? என்னன்னு சொல்லுங்கக்கா. யாருக்குக்கா சண்டை? யாருக்கும் சண்டைன்னு இல்ல. பரிமளா பாட்டி என் மாமியாரு பார்வதி பாட்டி 3 பேருமா சேர்ந்து 4 முடியா தெருவுல போட்டு வெளுன்னு அடி வெளுத்து எடுத்துட்டு நடக்காவோ. என்னது 4 முடிய போட்டு எல்லாரும் அடிச்சுட்டு நடக்காவளா? ஆமா சின்ன பண்ணு எவ்வளவோ தடுத்து பார்த்து அடிக்காதியா. நீங்க அடிச்சு அடியில வச்சு எடுத்துக்கிட்டு போயிருவான்னு 3 பேருக்கு கேட்கவே மாட்டேக்காவ பாத்துக்க. அதான் உன்னை பார்த்து கூட்டிட்டு போலாம்னு வந்து வா சின்ன பண்ணு போவோம். அதான் 4 முடி ஏதாவது வேண்டாத்தன வேலை பண்ணிருக்கும். அதான் கோபத்துல அடிபடி போடுவாங்களா இருக்கும். அது சரிதான் சின்ன பண்ணு. அதுக்கு அடிபடி போட வேண்டியதா. எங்க மாமியார் 4 முடிக்கு சங்கில காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. ஒரேடியே போய் சேர்ந்துட்டா உடனே அவ்வளவுதான். 3 பேரும் ஜெயில போய் கம்பி எண்ண வேண்டியதான் பாக்கி. வா சின்ன பண்ணு நம்மளால போய் தடுத்து நிறுத்துவோம். இந்த 4 முடி தேவையில்லாம வேலைதான் பாத்துட்டு கிடக்கு. 4 முடிக்கு சங்கம் மிதிச்சிராதியே. ஆமா சங்க மிதிச்சா உடனே ஒரேடியே 4 முடிக்கு சங்க ஊதிர வேண்டியதான். பாத்தியா சின்ன பண்ணு 4 முடிய போட்டு 3 பேரும் எப்படி மிதிக்காவானே. அட ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி 4 முடி செத்துக்கிட்டு போயிட போது.
இது என்னதே நடக்குங்க? இப்படி 4 மணியை போட்டு எல்லாரும் அடிச்சு துவைச்சிட்டு நடக்கிய. மருமகளா, இவ கேட்ட கேள்விக்கு இவள சங்க மிதிச்சு கொல்லாம நாளைக்கு விட மாட்டோம்ல. இது என்னத்தை இப்படி சொல்லுதிய? 4 மணி அப்படி என்னத்தை உங்களை பார்த்து கேள்வி கேட்டா? இந்த 4 முடி இருக்காள, 4 முடி. நாங்க பாட்டுக்கு 3 பேர் உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த 4 முடி பரிமளா எப்படியோ அம்மாவா அவ மாமியா வீட்டுக்கு போயிட்டா. இனி உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, மவராசி இந்நேரம் மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பா. ஆமா பரிமளா, மேனகா உனக்காவது போன் பண்ணி பேசுனாளா? ஆமா பொண்ணு தாயி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணி சொன்னா. எம்மா நாங்க எல்லாரும் பத்திரமா மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து உடம்ப பாத்துக்கம்மா. ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா எனக்கு உடனே போன் பண்ணுமா, நான் உடனே வந்துருதேன்னு சொன்னா பாத்துக்க. உடனே வந்துருதேன்னு சொன்னாளா? ஆமா, அவ அப்படிதான் சொல்லுவா. நம்ம இனி ஏதாவது எந்த சோக்கே இருந்தா கூட அவளுக்கு போன் பண்ணியே சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். சொன்ன அடுத்த செகண்டே இங்க வந்து நின்னு நம்ம உயிரையும் வாங்கி தொலைச்சு விடுவா. அதுவும் சரிதான். மேனகாவுக்கு வயசுதான் ஆயிருக்க ஒழிய இன்னும் விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. பார்வதி என் மவளுக்கா விவரம் இல்லைன்னு சொல்லுத, அவ சகஜால கில்லாடியாக்கும். ஆமா பார்வதி, நீ அவளை பத்தி அப்படி நினைக்காத, ஒன்னே வித்து விடுவா. சரி, என்னத்தையோ சொல்லுதியே போங்க. ஆனா பரிமளா, நீ சாவ கடந்த பத்தியா மனசுக்கு என்ன சங்கடமா இருந்து தெரியுமா? ஆமா பரிமளா, ஒரு நிமிஷத்துல நாங்க 2 பேரும் கெதி இறங்கி போய் நின்ன தெரியுமா? ஆனா எப்படியோ கடவுளா பார்த்துதான் உன்னை காப்பாத்திட்டாரு. அதான் பரிகார கல்யாணம் பண்ணினா வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு சொன்னீங்க. அதான் தாலி கட்டு முடிஞ்ச உடனே பரிமளத்துக்கு உயிர் வந்துட்டு பொழைச்சிக்கிட்டா. அட ஆமா பரிமளா பாட்டியோ, பாலை ஊத்தி உங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடலாம்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு படக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டீங்களா? என்னடி கீரா, உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு கிடக்க. பாலை ஊத்தி பரலோகத்துக்கு அனுப்பலாம்னு பார்த்தாலாமே. ஏமிட்டி, உனக்கு பரலோகம் போணுமா? பார்வதி பாட்டியோ, உங்க ஃப்ரெண்ட் உங்க தோழி தான் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாவல்ல, அந்த அதிசயத்தை தான சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ ஒண்ணும் சொல்லாண்டா, உன் வியாழ மண்ணங்கட்டிய மட்டும் பாரு போ. ஹே பாரு, டோன்ட் பீ ஆங்கிரிமா. வந்துட்டா தஸ் புஸ்னே 4 வார்த்தையா பேசிக்கிட்டு உன் சுவாலியா பார்த்துட்டு பாட்டி. ஆமா, நாங்க பாட்டு உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இடையில வந்து நின்னுட்டு என்னத்த ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்க? போட்டி எங்க அவ வீட்டுக்கு? வயசானாலும் உங்க அழகு உங்க திறமையும் குறையலன்னு பார்த்தா கோபம் குறையாமல இருக்கு உங்க 2 பேருக்கும். ஏன் 2 பாட்டியா பாருங்க, பரிமளா பாட்டி எப்படி கோவமே படாம அமைதியா உட்கார்ந்திருக்காவோன்னு. எடி, அவ கோவப்படாம இருக்கான்னு நினைக்காத, அவளே பல பிரச்சனையை தாண்டியாக்க வந்து உட்கார்ந்திருக்கா. இப்ப சொன்னிய பத்தியலா, பரிமளா பாட்டி பல பிரச்சனைகளை தாண்டி வந்து உட்கார்ந்திருக்காவோடு. அதத்தான் எப்படி தாண்டினா உனக்கு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். திமிரு பிடிச்சவா, இவெல்லாம் அடி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கேன். பரிமளா பாட்டியோ, எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்றீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப நான் டவுட்டை கேட்கலாம். பரிமளா பாட்டி, நீங்க வீட்ல சாவதுக்கு இழுத்துட்டு கிடந்தீல்ல, ஏடி வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு போயிடாத, தூர போயிருப்பதுக்க. ஆனா பொண்ணு தாய் பாட்டியோ, பேசாம இருங்க. பரிமளா பாட்டி என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாவோ, நீங்க சும்மா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பரிமளா பாட்டி நீங்க சொல்லுங்க, நீங்க வீட்ல சாவதுக்கு அப்படியே இழுத்துட்டு கிடந்தீல்ல? ஆமா, சொல்ல போனா நீங்க செத்து பழச்சு வந்த மாதிரிலாம் வந்திருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன பாட்டியா, உங்களுக்கு உயிர் ஊசலாடிட்டு கிடந்தல, அப்ப யமதர்மராஜா வந்திருப்பார்ல. எடி என்னத்தடி கேளச்சி கணக்க கேள்வி கேட்றடக்கா? ஏ பாட்டியா பேசாம இருங்க. அறிவாளித்தனமா எவ்வளவு புத்திசாலித்தனமா நான் கேள்வி கேட்கேன். பரிமளா பாட்டியா நீங்க சொல்லுங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு யமதர்மராஜா வந்திருப்பார்ல? ஆமா ஆமா, வந்திருப்பாரு, கண்டிப்பா வந்திருப்பாரு. அதனாலதான் உங்களுக்கு உயிர் ஊசலாடிட்டு கிடந்தது. யமதர்மராஜா வந்து உங்க மேல அப்படியே பாச கயிறு தூக்கி போட்டிருப்பாரு. ஆமா, பாச கயிறை போட்டாரு. அப்படிதான் நடந்திருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு பத்தியலா? என்னது சின்ன தப்பு நடந்து போச்சா? ஆமா பரிமளா பாட்டியோ, யமதர்மராஜா உங்க மேல பாச கயிறு தூக்கி போட்டிருக்காரு. ஆனா அந்த கயிறு உங்களை சரியா பிடிக்கல. அந்த கயிறு அந்ததுனாலதான் நீங்க மறுபடியும் உயிர் பொழைச்சு வந்துட்டீங்க. சொல்லுங்க பரிமளா பாட்டியோ, யமதர்மராஜா போட்ட அந்த பாச கயிறு அந்த போனதுனாலதானே நீங்க மறுபடியும் உயிர் பொழைச்சு வந்துட்டீங்க. ஏடி என்ன பேசிட்டு கிடக்க நீ? அட கோவப்படாதே பொண்ணு தாய் பாட்டியா, நான் நடந்தது தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாடி, நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. அட கோவப்படாதீங்க பாரு பாட்டி, உங்க 3 பேருக்கு மேலையும் யமதர்மராஜா அந்த பாச கயிறை வீசி இருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க. 3 பேரும் ஒண்ணா போய் சேர்ந்துருப்பீல்ல, அங்க சொர்க்கத்திலயும் 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பீல்ல. கீதா, நீ சொன்ன மாதிரி பாச கயிறு அந்த போனதுனாலதான் நான் உயிர் பொழைச்சு வந்துட்டேன். பாரதி பாட்டியா, பொண்ணு தாய் பாட்டியா கேட்டேனா?
அந்த பாச கயிறுல அந்து போச்சுல அந்த மீதி கயிறை நான் வீட்ல வச்சிருக்கேன். என்ன பாட்டியா சொல்லுது? அந்த போன பாச கயிறை நீங்க வீட்ல வச்சிருக்கீங்களா? ஆமா, யமதர்ம ராஜா ஒன்னதான் ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீதான் ரொம்ப நல்ல விளாச்சாமே, அதனால உன் மேல அந்த பாச கயிறை போடலாம்னு இருந்தாராம். அது தப்பி தவறி என் மேல வந்து விழுந்துட்டான். என்னது, பாச கயிறை என் மேல போட பார்த்தாரா? ஆமா, இந்த உலகத்துலதான் நல்லவங்களுக்கு எப்பவுமே காலம் கிடையாது. அவங்கதான் சீக்கிரமா செத்து போறாவல்ல. நீ ரொம்ப நல்ல விளைச்ச நாலுமுடி. அதான் யமதர்மராஜா என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி பாச கயிறை உன் மேல போட சொன்னாரு. பாச கயிறு தண்ணிட்டு கேட்ட உனக்காக நான் பாசமா எடுத்து வச்சிருக்கேன். வா, வந்து நேரா பரலோகம் போய் சேரு. கேட்கலாம் கேள்வி, அதுலயும் இவளுக்கு சந்தேகமான கேள்வியாம. நீ எல்லாம் அந்த தெருவுல இல்லடி, இந்த உலகத்திலே இருக்கப்படாது டி. நானே செத்து பொழைச்சுமே வந்து உட்கார்ந்துருக்கேன். பாச கயிறு அந்து போச்சா, பாச கயிறு டேமேஜ் ஆகி போச்சான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நடக்க 4 மிதிய போட அவளுக்கு. இப்ப சொல்லு மருமவளா, இந்த 4 முடியெல்லாம் உலகத்துல விட்டு வைக்கலாமான்னு? அட கேடுகிட்ட 4 முடி, இதெல்லாம் தேவையாதெல்லாம். இந்த 4 முடிக்கு இதெல்லாம் தேவைதான். அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா இவளுக்கு அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி இல்ல. பார்த்து இலக்க அந்த 4 முடிய எங்க மாமியார் எப்படியோ எங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நடிப்பை போட்டு எங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்காவோ. இந்த 4 முடிக்கு கேள்வியா பாத்தியலா? இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா சின்ன பொண்ணு. இவளெல்லாம் அப்படியே விட்டுறணும். மருமவளா, என்னதே மருமவளா, நம்ம வீட்ல நிறைய கயிறு எல்லாம் கிடக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு இந்த 4 முடிய இந்த மரத்துல கெட்டி தொங்க விட்டுறேன். பாட்டியா, எதை கெட்டி தொங்க விட போறீங்களா? ஆமாடி, அத சொன்னோம்ல, பாச கயிறுல பாதியை மீதி வச்சிருக்கேன் உனக்காகன்னு. எடுத்துட்டு வந்து பாச கயிறு இன்னைக்கு மரத்துல கெட்டி தொங்க விட்டுறோம் டி. ஐயையோ, பரிமளா பாட்டி பரலோகம் போன்னு பார்த்தா கடைசில எல்லாருமா சேர்ந்து என்ன அனுப்பி வச்சிருவோம் உங்களுக்கு. என்ன மருமகளா பாத்துட்டு நிக்க? சீக்கிரமா போய் அந்த கயிறை தூக்கிட்டு வா. இவள இன்னைக்கு கெட்டி தொங்க விட்டு விடுதே. என் வாய் கொழுப்பே என்ன மாட்டி விட்டுட்ட. நான் பாட்டுக்கு செவரேன்னு வீட்டுக்கு போய் சேரதுக்கு இல்லாம பரிமளா பாட்டிட்ட சந்தேகம் கேக்கேன்னு சொல்லி கடைசில இப்ப ஏன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. திமிரு பிடிச்ச 4 முடி இன்னைக்கு எப்படி கயித்துல கட்டி மரத்துல தொங்க விடுதேன்னு மட்டும் பாரு. பிரச்சனை வாஞ்சி போச்சான நிம்மதியா இருந்தா இவ ஒரு புது பொருளையை கிளப்பி விடுதா. நம்மளாம் என்ன அடிச்சு துவைச்சாலும் இந்த இதுக்கு புத்தி வர மாட்டேங்குது. இவ 3 பேர்கிட்ட நீ மாட்டிட்டாள்ல, இனி அவளுக்கு புத்தி வந்தாலும் சரி வராவளி போனாலும் சரி. அடியே 4 மணி, இன்னைக்கு பாருட்டி பாச கயித்துல கெட்டி விட்டு உன்னை பல்லடிக்க வைக்க போறேன் பாருட்டி. பாச கயிறால இன்னைக்கு நான் பரலோகம் போறேனே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அட வாங்கக்கா. ஏக்கா, உங்களுக்கு 100 ஆயுசு வந்துருங்க. இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணி வீட்டுல இருக்கேளா இல்லைன்னா வெளியே கடைக்கு போயிட்டாளான்னு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? 100 ஆயுசெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இருக்கிற வரைக்கும் நிம்மதியா உள்ள சோத்தையும் கஞ்சியும் குடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். ஆமாக்கா, வேற என்ன செய்ய? இந்த சின்ன பொண்ணு முருங்கைக்கீரை நீ நேத்துக்கே கேட்டில்ல? ஆமாக்கா, 2-3 நாளா ஒரே தலை சுத்தல் பார்த்துக்கிடுங்க. அதான் முருங்கைக்கீரையை கொஞ்சம் சூப்பு போட்டு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேன் பார்த்துடுங்க. ஆமா சின்ன பொண்ணு, ஒரு 5-6 சின்ன உள்ளி வெள்ளைப்பூடு அப்புறம் சீரகம் கொஞ்சம் முருங்கைக்கீரை இவ்வளத்தையும் போட்டு நல்லா சூப் வச்சு குடி. கொஞ்சம் இந்த தலை சுத்தல் எல்லாம் சரியாகும் பாத்துக்க. வீட்டுல ஒரே டென்ஷனுக்கா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கடைசியில எனக்கே தலை சுத்து வந்துட்டு பாத்தியாளா? என்ன செய்ய சின்ன பொண்ணு, வீடுன்னு இருந்தா பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். அதான் இப்ப உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டுல, இனி கொஞ்சம் நிம்மதியா இரு. ஆமாக்கா, இனி உள்ளத நல்லா தின்னுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து என் உடம்ப பாத்துக்கிடணும். இவ்வளவு நாளா வீடு வீடுன்னு எல்லாரையும் பார்த்ததெல்லாம் போதம்பா சாமி. சின்ன பொண்ணு, அப்ப இனிமேல் தான் உனக்கு விடிவு காலமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லு. ஹலோ ஏடி. ஆஹா, என்னது? ஹலோ ஏட்டியா, விடிவு காலமே இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி வாய முடிக்கல. விடிவு காலத்தை இருட்டாக்கிரும் உங்களுக்கு. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏக்கா, என் மாமியா கிழவிக்கு நான் நிம்மதியா இருந்தாலே பிடிக்காதுக்கா. பத்தேல போன்ல ஹலோ ஏட்டின்னு பேசிட்டு இருக்காவோ. ஹலோ மக்கா. அட ஆமா, ஹலோ மக்கானே. உன் மாமியாரு பாசத்தை பொழியெல்லாம் செய்தாவோ? சின்ன பொண்ணு, உன் மாமியார் உன் சம்மந்திக்காரிட்ட தான் பேசிட்டு இருக்காவோன்னு நினைக்காதேக்கா, அவளே தான். என் மாமியாரு அவங்களா அமைதியா இருக்கலாம்னு நினைச்சா கூட அவங்க கிறகம் அவங்கள சும்மா இருக்க கூடாதுல்ல. அதான் காலையிலேயே போனை எடுத்து மாவளுக்கு போனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காவோ. ஏன் சின்ன பொண்ணு, ஒருவேளை உன் சம்மந்திக்காரி அவன் மாமியார் வீட்டுக்கு போனது உங்க மாமியாருக்கு பிடிக்கலையோ? என்ன இதுன்னு எனக்கு தெரியலையேக்கா. காலங்காத்தால அவளுக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா? என் மாமியாரு அப்படியே என்கிட்ட நடிக்க வேண்டியது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் மவ தான், அப்படி இப்படின்னு. இப்ப மவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு அப்படியே பாசத்துல பொங்கி வழிஞ்சுக்கிட்டே இருக்காவோ. இன்னைக்கு போய்கிட்டு எங்க மாமியார உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டோம்ல. ஏன் சின்ன பொண்ணு நில்லு, உன் மாமியாரிட்ட சண்டை கிண்ட போடுறத. சண்டை இல்லக்கா, சண்டை. இன்னைக்கு என் மாமியா கிளவி ஒரேடிய மண்டைய போட போறாவ பாருங்க.
ஐயோ, சும்மா இருந்த பிள்ளைய சீண்டி விடுதாவல. சின்ன பொண்ணு வேற கோவத்துல போறாள. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு நில்லு. எடி மக்கா, மாமியா வீட்ல பிரச்சனை இல்லாம இருக்கீல்ல? பாத்தேடாக்கா, மவகாரிக்கிட்ட என் மாமியார் என்ன கேள்வி கேட்கா ஒண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கியாவா? அப்போ பிரச்சனை இருந்தா உடனே பொட்டி பட்டிக்க தூக்கிட்டு வான்னு சொல்லிடுவாங்களோ? ஆமா, அதானே. உங்க மாமியாருக்கு கொஞ்சம் பேச்சு ஓவரா தான் இருக்கு. ஆமாம்மா, நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல சந்தோஷமா இருக்கேன் எங்க மாமியார் வீட்ல. அப்படியே மக்கா, கேட்கவே எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பாத்துக்க. மாமியாரி உங்ககிட்ட எதுவும் குத்தம் குறையெல்லாம் சொல்ல மாட்டாள மக்கா? சொல்ல மாட்டாவம்மா. அதான் நான் இப்ப வீட்டுக்கு வரும்போது எனக்கு 2 வண்டி நிறைய சீர்சிரத்தி கொடுத்து அனுப்புனேல்ல, அத பார்த்து என் மாமியாருக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துக்க. அதுல இருந்து என் மாமியாரு என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குதாவம்மா. நம்ம அதை பத்தி தான் இவகிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சோம். இவ என்னன்னா கரெக்டா அதை பத்தியே பேசுதாள. ஏமா லைன்ல தான் இருக்கியா? ஆமாக்கா, லைன்ல தான் இருக்கேன். ஏமா 2 வண்டி நிறைய சீர் சனத்தி தந்தேல்ல, எல்லா பொருளும் நல்லாதான் இருக்கு. ஆனா சீர் சனத்தி எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனாவா என்ன இவ இழுக்கா? ஒருவேளை பழைய பொருள்னு தெரிஞ்சு போச்சோ? என்னடி மக்கா சொல்ல வர? அது வேற ஒண்ணு இல்லம்மா. வண்டி நிறைய பொருள் எல்லாம் கொண்டு வந்தோம் பத்தியா, அந்த பொருளுக்கு மேல ஒரு தாரப்பாய விரிச்சு கொண்டுட்டு வந்திருக்கலாம். காத்து வேற பயங்கரமா அடிக்கு பத்தியா, ரோட்டில் உள்ள தூசி எல்லாம் அந்த பொருளுக்கு மேலதான் அவ்வளவு தூசியா படிஞ்சு கிடக்கு பத்துக்க. காத்தடிச்சு அவ்வளவு தூசியும் பொருள் மேல படிஞ்சு கிடக்குன்னு சொல்லுதா. சரியான கிறுக்கி இவ. பொருள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியல இவளுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்த பொருளை தான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கோன்னு. ஏம்மா, இங்க பக்கத்து வீட்டு கவிதாவோட மாமியாரு நாங்க சீர்வரிசையோட வண்டியில வந்து இறங்கணும்ல, அத பாத்துக்கிட்டு மூக்குக்கு மேல விரல வச்சுதான் பாத்துக்கிட்டு இருந்தவ பாத்துக்க. அப்படியே மக்கா, அப்ப தெருவுல உள்ள எல்லாரும் பாத்துருப்பாவ, எல்லாருமே சேர்ந்து கண்டிச்சில போட்டிருப்பாவோ? பாத்தேடாக்கா, என் மாமியார என் சம்பந்திகாரி எங்க இருந்து அனுப்பின உடனே என்ன சொன்னாவோ, எப்பாடா இப்பதான் பீட ஒளிஞ்சுது, இனிமேல் தான் என் வீடே நிம்மதியா இருக்கும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தாவோ. இப்ப என்னடான்னா மாமியார் வீட்டுல நிம்மதியா இருக்கியா, அப்புறம் தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் உன்னை பார்த்து கண்டிச்சு போட்டுட்டாவளான்னு எவ்வளவு அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கவனு பாத்தியாலக்கா. ஆமா சின்ன பண்ணி, உன் மாமியாருக்கு நேரத்துக்கு ஒரு பேச்சால இருக்கு. ஆமாக்கா, நீங்களே இப்ப கண் கூட பாத்துட்டேலா, நான் சொன்னா கூட நம்ப மாட்டேன்ல. மகா கிட்ட ஒரு பேச்சு, என்கிட்ட ஒரு பேச்சு, ஆக மொத்தம் மாமியார் கிழவி இங்கேயும் அங்கேயுமா நடிப்பு நடிச்சுக்கிட்டு கிடக்காவோ. இதையெல்லாம் பார்த்து நம்பிக்கிட்டு நானும் என் மாமியார் நல்லவன்னு செல வைக்கணுமாம்ல. என்ன அநியாயமா இருக்கு சின்ன பண்ணி இதெல்லாம். பாருங்கக்கா, அப்ப இவ 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா சின்ன பண்ணி, நீ சொன்ன மாதிரி அம்மையும் மவளும் உங்ககிட்ட நடிக்கதாமா செய்தாவோ. ஏக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா, எனக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சரி விடு, சும்மா மறுபடியும் பிரச்சனை இழுத்துட்டு இருக்காத. இப்பதான் நிம்மதியா இருக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்த, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கிளப்பி சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்காத. ஏக்கா, எங்க வீட்டு நிலைமை தெரிஞ்சு இப்படி பேசுதியாலக்கா, நானாக்கா சண்டையை மூட்டி விடுதேன். ஏ சின்ன பொண்ணு, நான் ஒன்ன குத்தம் சொல்லல, உன் நிலைமையெல்லாம் எனக்கு புரியுது. இப்ப நீ இடையில போய் ஏதாவது வம்பு தும்புன்னு பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் எல்லா பழியும் உன் மேலாம் தூக்கி பாடுவோ, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு சொல்லுவாவோ. நீயே மயக்கமா வருது, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போய் அந்த கீரையை சூப்பு வச்சு குடி, கொஞ்சம் தெம்பா இரு. ஏமா, எங்க அத்தை என்ன துணி காய போட கூப்பிடுதாவம்மா, நான் அப்புறமா பேசுதேன். என்ன மக்கா சொல்லுதா, துணி காய போட கூப்பிடுதாவளா? ஆமாம்மா, நானும் எங்க அத்தையும் சேர்ந்துதான் துணியெல்லாம் துவைச்சு போட்டோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து காய போடலாமேன்னு தான் எங்க அத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. நான் அப்புறம் பேசுதேன். என்ன சரிம்மா, போனை வைக்கேன். பாய் பாய். சரி மக்கா. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இருக்கும் தே இருக்கும், உங்களுக்கு இப்பதானே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மர்மோளா, மரகதா, நீங்க எப்ப வந்தீங்க? ஆசை மவ கிட்ட நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தீல்ல, அப்பமே வந்துட்டேன். என்ன மர்மோளா, முகத்தை கோவமா வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஆமா பரிமளா பாட்டி, நீங்க நேரத்துக்கு ஒரு மாதிரி ஆளுக்கு ஒரு மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிய. உங்களை தான் மலை போல நம்பி இருக்கா உங்க மருமவ, ஆனா நீங்க இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்செல்லாம் இருக்கு. மருமவளா, இப்ப நான் என் மவகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அத கேட்டுட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்கியோ? ஆமா, பின்ன என்னது, என்கிட்ட அவளை பார்த்து பீட அப்படின்னு சொல்லுதிய, இப்ப அவகிட்ட நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிய. மருமவளா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. 2 நாளைக்கு முன்னாடி என் மவ போனா, அங்க எப்படி இருக்காளோ ஏது இருக்காளோன்னு கொஞ்சம் விசாரிக்கேண்டமா. விசாரிங்க தே, உங்க மவளை பத்தி நீங்க எப்படி வேணாலும் விசாரிங்க, அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட அவளை பத்தி தப்பு தப்பாலாம் சொல்லுதிய? ஆமா பரிமளா பாட்டி, 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி பேசலாம்ல, அங்க ஒரு பேச்சு இவகிட்ட ஒரு பேச்செல்லாம் இருக்கு, அதனாலதானே உங்களை நம்ப முடியல. 2 பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இங்க பாரு மருமவளா, எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டுனா அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும்ல.
என்னத்தை சொல்லுதிய கன்ஃபர்மேஷனா? அட ஆமா மருமோள, என் மவ 2 நாளைக்கு முன்னாடியே பொட்டியை கட்டிக்கிட்டு 2 வண்டி நிறைய பொருள் எல்லாம் அள்ளிக்கிட்டு அவன் மாமியா வீட்டுக்கு போயிட்டா. ஆனா அங்கேயும் மறுபடியும் சண்டையை போட்டுக்கிட்டு திரும்பவும் இங்க வரமாட்டான்னு என்ன உத்தரவாதம்? ஏ பாட்டியோ, நீங்க பேசுறத பார்த்தா உங்க மவளை நீங்களே இங்க வந்துருன்னு சொல்லிருவிய போலுக்க. அட நீ வேற மரகதம், அங்க அவ எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு தெரிஞ்சாதானே நமக்கு என்ன நிலைமைன்னு தெரியும். உங்க 2 பேருக்கும் தெரியாததா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செத்து போன மாதிரி நடிச்சு என் மவளை அவ மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்குண்டான பலன் தெரியாண்டமா. என்னத்தை சொல்ல வர்றிய? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. என் மருமவள என் நடிப்பு சக்சஸா இல்லையான்னு எனக்கு தெரியாண்டமா. என் மவ அங்க மாமியா வீட்டுல எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு தெரிஞ்சாதானே அவங்க வருவாளா இல்ல அங்கே இருப்பாளான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். சொல்ல போனா என் நடிப்பு சக்சஸ் ஆயிட்டு மருமவள, சக்சஸ் ஆயிட்டு. என் மவ அவ மாமியா வீட்டுல நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அவங்க மாமியாரும் இவள நல்லபடியா பாத்துக்கிட்டு. அப்படியே பரிமளா பாட்டி பரவாயில்லையே? ஆமா மரகதம், அவ அங்க எந்த சூழ்நிலையில இருக்கான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிடணும்ல. அதுக்குதான் போன் பண்ணி கேட்டேன் பாத்துக்க. என் மவள அவ மாமியாரு உள்ளங்கையில வச்சு தாங்குதாவா. மருமவள இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி நம்ம வீட்டுல நம்ம ராஜாங்கம் தான். எது உங்க ஐடியா தெரியாம ஒரு நிமிஷம் உங்களையே நான் தப்பா நினைச்சிட்டேனே. அதுக்குதான் மருமவள சொல்றது, கண்ணால் காண்பதும் பொய் காதால கேட்கதும் பொய் தீர விசாரிப்பதே மெய். பரிமளா பாட்டியா சரியா சொன்னிய போங்க. சரி மருமள, அதான் சொல்லிட்டோம்ல, இனி நம்ம வீட்ல நம்ம ராஜாங்கம் தான், நம்ம இஷ்டம் போல இருந்துக்கிடலாம். சரிங்க தே. ஆமா, என் பேராண்டி எங்க தூங்கிட்டு இருக்கானா? ஆமா தே, இப்பதான் இட்லி கொடுத்த பாத்துடுங்க, தூங்கிக்கிட்டு இருக்கான். என் பேராண்டி தூங்கிட்டு தானே இருக்கா. எப்படி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் எந்திரிப்பான். நீ அது வரைக்கும் யார் வீட்லயாவது போய் பாடு பேசணும்னா பேசிட்டு வா. மரகதம் முருங்கைக்கீரை கொண்டுட்டு வந்திருக்கான்ல, நான் சூப்பு போட்டு வைக்க மருமள. சரிங்க தே. எத்தே நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பிய, நான் வெளியே போய் பாடு பேசவா? ஆமா மருமோள, நீ இதே பிள்ளை காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்க. அவன் தூங்கிட்டு இருக்காமல, இப்போ உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா? கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகாண்டாமா? போ வெளியே போய் யார் வீட்லயாவது போய் உட்கார்ந்து பாடு பேசிட்டு வா. சின்ன பொண்ணு பாத்தியா உங்க மாமியார் எப்படி சொல்லுதா பொண்ணு? இனி உன் காட்டுல ஆடமாலதான். போ வா சின்ன பொண்ணு, கமலா வீட்டுக்கு போவோம். சரிக்கா, நேற்றுக்கு இந்த கமலக்கா எங்கள் வீட்டு பக்கம் வாயான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாவோ. நான் எங்கள் வீட்டில் நிறைய வேலை கிடக்குக்கா, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி இப்போ நேரம் கிடச்சிருக்கல, வாங்க போயிட்டு வருவோம். எத்தே கமலாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னா? சரி மருமோள, போயிட்டு வா. நீ வரும்போது உனக்கான முருங்கைக்கீரை சூப்பு ரெடியா இருக்கும். சரிங்க தே. ஏக்கா வாங்க போவோம். சரி சின்ன பொண்ணு. பாவம் என் மருமவ, என் மவளை இவ்வளவு நாளா மாமியா வீட்டுக்கு அனுப்பதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நான் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. ஐயோ, இவ்வளவு நேரமா போனை கையில வச்சுக்கிட்டே இல்ல என் மருமவ கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். என் மவ கேட்டாலோ என்னமோ தெரியலையே. இல்ல நல்ல வேளை போனை கட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. நல்ல வேளை போனை அமத்திட்டு தான் பேசியிருக்கோம். இல்லன்னா இந்நேரம் அவ காதல விழுந்திருந்தா 2 வண்டியோட மறுபடியும் திரும்பி வந்திருப்பா. சரி, என் பேராண்டி தூங்குதானு லேசா எட்டி பார்த்துட்டு அந்த ஆளை போய் முருங்கைக்கீரை சூப்பை வைப்போம். பேராண்டி மக்களே, மருமோள சம்மந்தி அம்மா கிட்ட போன்ல பேசிட்டியா? ஆமத்தே, எங்க அம்மா கிட்ட பேசிட்டே. நான் போன்ல பேசிட்டு வரதுக்குள்ள அவ்வளவு துணி நீங்களே ஒத்தையில காய போட்டுட்டேல. நானும் வந்திருப்போம்ல தே. ஆஹா, இங்க என்ன நடக்கு? மாமியார் மருமோள நின்னு அளவோல பாடு பேசிட்டு நிக்காவல. சுசிலா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட அவ மருமகளை பத்தி அப்படி இப்படின்னு குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப மருமக கிட்ட நல்லா சிரிச்சு பாடு பேசுறாள. யாத்தாடி, எந்த நேரத்துல யார் எப்படி மாறுவான்னு யாரையுமே நம்ப முடியலம்மா. ஆனா உடி மருமகள, அவன் எல்லா துணியையும் காய போட்டுட்டோம்ல, இது என்ன பெரிய வேலையா? எது ஒத்தேல அவ்வளவு துணியையும் புளிஞ்சு காய போட்டிருக்கேன். உங்களுக்கு கையெல்லாம் வலிச்சிருக்கும்ல. ஏ அப்பா அப்பா அப்பா, துணியை புளிஞ்சு மாமியார் காய போட்டுட்டாவா, கை வலிக்குமாம்ல. மாமியார் மருமகள புதுசா அப்படியே பாசத்தை பொழியெல்லாம் செய்தாவோ. இருக்க கூடாத, அப்படி இருக்கவே கூடாத. என்ன சுசிலா, வாங்கக்கா. என்ன மாமியார் மருமகளுங்க பரவாசல நின்று பாடு பேசி நிக்க மாதிரி இருக்கு? பாடு பேசலக்கா, துணி நிறைய கிடந்துல, அவளத்தையும் 2 பேருமே சேர்ந்து துவைச்சு எடுத்து வச்சோம். அதை கொண்டு காயப்படலாமேன்னு காய போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வந்துட்டிய. என்னது, நீங்க 2 பேருமே சேர்ந்து துணியை துவைச்சேடா? ஏன் உங்க வீட்ல வாஷிங் மிஷின் இருக்குல்ல? பாட்டியா, எங்க வீட்ல வாஷிங் மிஷின் இருக்கு. ஆனா அதுல துவைச்சா சரியா அழுக்கெல்லாம் போக மாட்டேங்குல. அதான் நானும் எங்க அத்தையுமா சேர்ந்து எல்லா துணியும் துவைச்சு போட்டோம் பாத்துடுங்க.
கையில துவைச்சு போட்டதுனால துணியெல்லாம் எவ்வளவு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க பாட்டியோ. ஆமா, நல்ல பளபளன்னு துணி புதுசு கணக்கெல்லாம் மின்னுது. ஆமாக்கா, இந்த வாஷிங் மிஷின்ல துவைச்ச துணி எல்லாம் சரியா அழுக்கு போக மாட்டேங்குது பாத்துக்க. காலர்ல எல்லாம் அழுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு பாத்தியா. அது இன்னொரு நேரம் துவைக்க வேண்டியதா இருக்கு. அதான் சரி போட்டு நேரம் இருக்க நம்ம கையிலே எல்லா துணியும் துவைச்சு போட்டுருவேன் தான் நானும் என் மருமகளும் பாதி பாதி துணியா துவைச்சு போட்டேன் பாத்துக்க. யாத்தாடி, எலியும் புனியுமா இருந்தவளுவா இன்னைக்கு ரெண்டு பேருமெல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒத்துமையா துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்காளுவா. இத பார்த்து எனக்கு மனசே படபடன்னு இருக்கு. ஏ சுசீலா, இங்க வாயா. என்னக்கா? இங்க பாரு, வாஷிங் மிஷின்ல துவைச்சா அழுக்கெல்லாம் போவாதுன்னு எவ சொன்னா? யாரு சொல்லணுக்கா? என் மருமக தான் சொன்னா. நல்லா சொன்னாப்பா. ஏன் இவ்வளவு நேரமா நீ ஒரு பழைய வாஷிங் மிஷின் வச்சிருந்தேல்ல, அதுல தானே துவைச்சு போட்டு கிடந்த. அப்பெல்லாம் என்ன துணியில அழுக்கு போவாமலே இருந்துச்சு. இப்போ மருமக கொண்டு வந்த வாஷிங் மிஷின்ல துணியை துவைச்சேனா வாஷிங் மிஷின் சீக்கிரமா நாசமா போயிரும்ல. அதுக்கு பயந்துதான் அவ உன்கிட்ட அப்படி போய் சொல்லிருக்கா, வாஷிங் மிஷின்ல துவைச்சா அழுக்கெல்லாம் போவாதுன்னு. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆனா ஆமாங்க, உன் மருமக உன்ன வேலை வாங்குறதுதான் இப்படி எல்லாம் போய் சொல்லிருக்கா. துணியை துவைச்சு அலசி போட்டேன்னு சொன்னால, ஏன் உன் கூட நின்று அவளை துணியை புளிஞ்சு காயப்பட வேண்டியதுன்னு அதுக்குள்ள அம்மாக்காரி போன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா போய் உட்காந்து போன் பேசிட்டு வரல. என்ன ரெண்டு பேரும் மட்டும் தனியா பாடு பேசிட்டு நிக்காவோ? ஏத்தே என் மாதிரி இரு, உங்க அத்தை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், இப்ப வருவா. இது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா. என் மருமக இப்ப என் மேல நல்ல பாசமா தான் இருக்கா. அவங்க வீட்டுல அவங்க அம்மா அண்ணன் மைனிகாரி எல்லாரும் நல்ல புத்திமதி எல்லாம் சொல்லிதான் அனுப்பியிருக்காவோ. காலையில எல்லாம் சாப்பாடெல்லாம் அவதான் செஞ்சா. சரி ஒத்தையில துணியை துவைக்கலன்னு நான் தாங்க துணியை கூட மாட நின்று துவைச்சு கொடுத்தேன். பேசாம இரு, அதெல்லாம் ஒரு நடிப்பா இருக்கும். ஏன் உன் மவன் நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்குதாம்ல, வீட்டுல ஒரு வேலைக்காரியை போட வேண்டியதானே? என்ன பாட்டி சொல்லுதிய? எங்க வீட்டுக்கு வேலைக்காரி வைக்கணுமா? யாத்தாடி, இவ மாமியா கிட்ட பேசிட்டு இருந்தா இவ காது கொடுத்து கேட்டு வந்துட்டானா? சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணு இல்ல மருமோல, வயசான காலத்துல எனக்கும் நிறைய வேலையை பார்க்க முடியாது. அதான் என் மாவன் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குதாம்ல, ஒரு சம்பளத்துக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை போட வேண்டியதானே, அவ எல்லா வேலையும் பார்த்து தருவாள்லான்னு இந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காவோ, வேற ஒண்ணு இல்ல. ஏ பாட்டியோ, என்ன பேச்சு பேசுதிய? எங்க வீட்டு வேலையே நாங்களே பாத்துக்கிடுவோம், நீங்க ஒண்ணும் சங்கடப்படாண்டாம். உங்க மருமகளும் ஒத்தையில தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவோ, அப்ப நீங்களும் உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியை வைக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி கோவப்படுத? மாமியார் மருமகளும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்குதான் ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சா அவளே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவா, நீங்க நல்ல சாவகாசமா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு பாடு பேசிட்டு இருக்கலாமேன்னு சொன்னேன். கோவப்படாம என்ன செய்ய? நீங்க உங்க வீட்டு வேலையை பார்க்காம எங்க வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு வீட்டுல வேலைக்காரியை வைங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வேலைக்காரி கொஞ்ச நாள்ல வீட்டுக்காரியே மாறிடுவா. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரியை வச்சு நானும் என் புருஷனும் சண்டை படணும், அந்த ஆளு எங்க மாமியாருக்கு எனக்கும் சண்டை வரணும். இதுதானே ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிய? நல்லதுக்கே காலம் இல்லப்பா. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருக்கல, ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சு எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாளன்னு சொன்னா என்னமோ நான் என்னமோ உங்க வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு சண்டையை மூட்டி விடுற மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க பாட்டியோ, அதான் நான் சொன்னோம்ல, எங்க வீட்டு வேலை எங்க வீட்டு கஷ்டம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிடியோம். நீங்க உங்க வீட்டு வேலையை போய் பாருங்க. எங்களை பத்தி எல்லாம் ஒண்ணு நீங்க சங்கடப்படாண்டாம். ஏன் மருமல வயசானவங்க அந்த அக்கா அவங்கள பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? ஏத்தே நீங்க புரியாம பேசாதீத்தே. நம்ம வீட்டுல பல பிரச்சனை வரதுக்கு காரணமே இந்த பாட்டி தான். அவங்க வீட்டுல அவங்க மருமகளும் மாமியாரும் நல்ல ஒத்துமையா இருப்பாவோ, ஆனா நாம ரெண்டு பேர் மட்டும் ஒத்துமையா இருந்தோம்னா இவங்களுக்கு கண்ணுக்கு பொறுக்காதுல, அவன் எதையாவது ஒன்ன சொல்லி சண்டையை மூட்டி விடலாம்னு வந்திருக்காவோ. ஏத்தே நானே இப்பதான் தெளிவாகி இங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், மறுபடியும் குட்டைய குழப்பி விடலாம்னு இந்த பாட்டி வந்திருக்காவோ. அவங்க பேச்செல்லாம் கேட்காதியத்தே. பாட்டியா சுசீலா, நாம ரெண்டு பேரும் நல்ல பேசி விடுதோம்னு உன் மருமகளுக்கு பொறாம. ஆனா என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட சொல்லி கொடுக்க. இங்க பாருங்க பாட்டியா, எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல ஒன்னும் அவசியம் இல்ல. உங்களை பத்தி நீங்களே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அம்மா, உன் மருமக என்ன பொடி படுத்துட்டு வாரா? பக்கத்து வீட்டுக்காரமா பாடு பேச வந்தேன். சும்மா அப்படியே எல்லா பழியும் ஏன் மேல தூக்கி போடாத. எனக்கும் மவையும் மருமகன குடும்பம் எல்லாம் இருக்கு. என்ன இருக்குல்ல பாட்டியா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அதை போய் நீங்க பாருங்க. எங்க குடும்பத்து பிரச்சனை எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிடியோம். என்ன சுசீலா, உன் மருமகளை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏக்கா அவ சொல்லதுலயே ஒரு நியாயம் இருக்கலாக்கா. தேவையில்லாம அடுத்த வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்காதே சொல்லிக்கிட்டு இருக்கா. பாரா சுசீலாவா, இவ மருமகளுக்கு மிச்சமாலாம் இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டு. சரி சுசீலா, அம்மா இந்த சீட்டு பணம் வாங்க வரலையா? சீட்டு பணமா? ஆமாக்கா, உங்க மாமியார் 2 சீட்டு போட்டிருக்கால, அந்த ரூபாயெல்லாம் நேத்து சீட்டு பிடிச்சிருக்காவோ, அந்த ரூபாயை போய் வாங்க போடும்ல, அதான் கேட்டேன் மத்துக்க. என்ன சுசீலா வாயை திறக்காம நிக்க? ஏக்கா அது பணம் வாங்க வரணும்க்கா. கேட்டியா சுசீலா, நம்ம பக்கத்து தெரு குவாசல போன மாசம் சீட்டு பணம் எடுத்து அவ மருமகளுக்கும் மவனுக்கும் தெரியாம அவ பாட்டுக்கு 2 பவுன்ல செயினை வாங்கி போட்டுக்கிட்டாளாம். மவங்கிட்ட இருந்து நல்ல பைசா வாங்கி வாங்கி மாசம் மாசம் சீட்டை கட்டிக்கிட்டு
சீட்டு பணத்தை மொத்தமா எடுத்து நகைய வாங்கி போட்டுக்கிட்டால மவங்கிட்டயாவது மருமகிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லாண்டமா ஏக்கா அடுத்த வீட்டு விஷயம் நமக்கு என்னதுக்கா அதுக்கெல்லாம் சுசீலா நீயும் 2 சீட்டு போட்டிருக்க இன்னைக்கு போய் பணம் வாங்க போற அதுவும் மருமகளுக்கும் தெரியணும்ல அந்த பணத்தை வாங்கி நீ என்ன பொருளை வாங்க போறேன்னு உன் மவங்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்லணும்ல சரி கிழவி இப்ப எதை பத்தி ப்ரூஃப் பண்ண வந்திருக்காவோ எங்க மாமியாரு எனக்கு தெரியாம பணத்தை வாங்கி வச்சுக்கிடுவாவோன்னு சொல்லாம சொல்லதுக்கு வந்திருக்காவோ எப்படியா இருந்தாலும் எங்க மாமியார் சேர்த்து வச்சாலும் அவங்க காலத்துக்கு பிறகு எங்களுக்கு தானே வரும் நானும் எங்க மாமியார பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கத பாக்கிறதுக்கு இந்த கிழவிக்கு பொறுக்கல அதான் அப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம்னு சொல்லி எதையாவது ஒண்ணு சொல்லி குட்டைய குழப்பலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காவோ ஏக்கா ஏன் அவளுக்கும் மருமகளுக்கும் தெரியாம நான் என்னக்கா பணத்தை சேர்த்து வச்சிட போறேன் அதுக்கு இல்ல நேற்றுக்கு வரைக்கும் உன் மருமா அம்மா வீட்டுல இருந்தா இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்காள்ல அவளுக்கும் வரவு செலவு கணக்கெல்லாம் தெரியணும்ல பாட்டியா எங்க வீட்டு வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிடியோம் நீங்க நேற்றுக்கு சங்கரண்ணன் கடைக்கு 5 ரூபா கடன் கொடுக்கணுமாம்ல அத உங்க மருமக கிட்ட போய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க ஏன் 5 ரூபா கடன் கொடுக்கிறதுக்கு வக்கில்லாமல நான் இருக்கேன் என் மருமக கிட்ட போய் வாங்கி கொண்டு போய் கொடுன்னு சொல்லுதா ஆமா நீங்க தானே உங்க மருமகளை நல்ல தலையில தூக்கி வச்சு ஆடுவீல உங்க மருமக கிட்ட தானே எல்லாத்துக்கும் கை நீட்டி வாங்குவீங்க அதுக்கு தான் சொன்னேன் உங்க மருமக கிட்ட போய் வாங்கி கொண்டு போய் கடையில கொடுங்கன்னு பாட்டியா சுசீலா உன் மருமக என்ன பார்த்து 5 ரூபாய்க்கு கூட லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இது என்னக்கா அவ அப்படி சொல்லிட்டா கடன் கொடுக்கப்பட்ட 5 ரூபாயை பத்தி தானே சொன்னா இங்க பாருங்க பாட்டியோ நான் ஒன்னும் பழைய மேனகா இல்ல நானே நல்ல தெளிவாகி தான் வந்திருக்கேன் சும்மா என்கிட்ட ஒண்ணு எங்க அத்தை கிட்ட ஒண்ணு சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்க திமிரு பிடிச்சவா நாம சொன்னதை நமக்கே திருப்பி சொல்லுதானே இங்க பாரு சுசீலா உன் மருமக இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை பாத்துக்க வயசானவங்க கிட்ட எல்லாம் எப்படி மரியாதையா பேசணும்னு உன் மருமகளுக்கு சொல்லி கொடு ஏக்கா அவ என்னக்கா தேவையில்லாம பேசுறா நீங்க என்னக்கா தேவையில்லாம எதையோ பேசி சண்டையை முட்டி விடுதியே ஆமாம்மா பக்கத்து வீட்டுக்காரியாச்சேன்னு பாடு பேச வந்த மத்தியா நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலையும் சொல்லுவ இங்க பாருங்க பாட்டியோ எங்க மாமியார் கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க சாமிட்டி நான் என்ன உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டு அடிக்க வச்சேன் என்னது எங்க மாமியாரா அடிக்க வச்சேன்னு கேக்கிய அடிச்சுதான் பாருங்களா என் மாமியார் மேல ஒரு கைய வைங்க கைய முறிச்சு விடுதே சரி இந்த பக்கம் வந்த நேரம் சரியில்லை இந்த பிள்ளை என்ன பத்தி என்னமெல்லாம் கேட்டு விடுதும்மா பாத்தியலாத்தே நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பல இல்ல இந்த பாட்டி தான் நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டையை மூட்டி விடுது சரி விடு மருமோள அத நம்ம தெளிவா இருக்கோம்ல அப்புறம் என்னத்துக்கு அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்கணும் எது புறவாசல் கதவெல்லாம் இனிமேல் எல்லாம் சாத்தி பூட்டு போட்டு வைக்கணும் இந்த கிளவியெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது சரி மருமோள பாரு அந்த மேனகாவுக்கு பேச்ச புறவாசல் கதவை அடைச்சி பூட்டு போட்டு வைக்கணுமாம்ல ஏடி நான் எப்படியாப்பட்டவன் உனக்கு தெரியாது மதுரைட்டு சாடி வீட்டுக்குள்ள வந்துரும் பாத்துக்க கவிதா ஏ கவிதா ரஞ்சிதமே ரஞ்சிதமே யாரு பாது அடியே ரஞ்சிதமே ரஞ்சிதமே சித்தி என்னது இதெல்லாம் யாத்தாடி ரமேஷ் நல்ல அளவோல டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டே வரானே ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாட்டுல பூரா குடிக்கணுமே ஹாய் மாமி ஹாய் பொண்டாட்டி என்னல இது கோலம் அலங்கோலமா வந்திருக்க பார்ட்டி பார்ட்டியா ஆமா ரமேஷ் நான் பக்கத்து வீட்டு பாட்டி தான் என்ன மக்கா வெயில் நேரத்துக்கு நல்ல அளவோல ஜூஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்க பாட்டியோ எங்க அம்மா தானே சொன்னாங்க என்ன குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு அதான் இந்த கோலம் அட பாவி மனுஷா குடியும் குடித்தனவுமா இருக்கணும்னு சொன்னதுக்கு